Hi friends, நம்ம இப்போ சாய் அகாடமி ஃபார் இன்ஜினியரிங் மேக்ஸ் இதில் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி பேஸ்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஸ்டின்ஸ் மட்டும் இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ் 3 அதாவது டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் அண்ட் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் நான் இசட் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு யூனிட்டை ஒரே ஒரு வீடியோவில் ஃபுல்லாக நான் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஸ்டின்ஸ் மட்டும்தான் நான் இங்கே எடுக்க போகிறேன். அட்லீஸ்ட் இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் படித்தா போதும், 8 மார்க்கில் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஸோ இசட் டிரான்ஸ்ஃபார்மில் இருக்கக்கூடிய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஸ்டின்ஸ் இப்போ உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், கவனிங்க. ஃபைன் இசட் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1 by n plus 1 n plus 2. இப்போ இதை இசட் டிரான்ஸ்ஃபார்ம் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா 1 by n plus 1 n plus 2 ஈக்குவல் டு, இதை எப்படி நம்ம பார்ஷியல் ஃபிராக்ஷன் ஸ்ப்ளிட் பண்ணுறது அப்படின்னா a by n plus 1 b by n plus 2. Therefore a by n plus 1 b by n plus 2. இப்போ நம்ம LCM எடுக்கிறோம். n plus 1 n plus 2 equal to, இங்க அதே மாதிரி n plus 1 n plus 2. a ல ரெண்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, a into n plus 2 b into n plus 1. so இந்த ரெண்டு டைம் கேன்சல் ஆயிரும். 1 equal to a into n plus 2 b into n plus 1. இப்போ நான் a வை 0 ஆக்கணும். a வை 0 ஆக்கணும்னா நான் என்ன கொடுக்கணும்? இங்க +2 இருக்கு. therefore put n equal to -2. 1 equal to a வந்து 0 ஆயிரும், plus b equal to -2 plus 1. 1 equal to -b. -2 ல இருந்து 1 போயிட்டா -1. therefore -b. therefore b equal to -1. next put n equal to b யை 0 ஆக்கணும். therefore put n equal to -1. 1 equal to -1 plus 2. b வந்து 0 ஆயிரும். இப்போ 2 - 1 1. therefore a equal to 1. so ab வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இதுல அப்ளை பண்ணுங்க. 1 by n plus 1 n plus 2 equal to a equal to 1 by n plus 1 b equal to நமக்கு -1. therefore -1 by n plus 2. இப்போ இதுக்கு z transform எடுக்கிறேன். z transform எப்படி எடுக்கலாம் அப்படின்னா z transform of 1 by n plus 1 n plus 2 equal to z transform of a ஓட வேல்யூ நமக்கு என்னது? 1 by n plus 1 minus 1 by n plus 2 equal to, இப்போ இங்க தனித்தனியா z transform of 1 by n plus 1 minus z transform of 1 by n plus 2. 1 by n plus 1 ஃபார்முலா நமக்கு தெரியும், z log z by z minus 1 minus z transform of 1 by n plus 2 க்கு ஃபார்முலா தெரியும். நம்ம வீடியோ நம்பர் 1 ல உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். z square log z by z minus 1 minus z. therefore z log z by z minus 1 minus, இதை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க, minus z square log z by z minus 1 plus z. ரெண்டிலுமே எது காமனா இருக்கு? ரெண்டிலுமே z காமனா இருக்கு, log காமனா இருக்கு, z by z minus 1 காமனா இருக்குது 1. இங்க ஒரு ஸ்கொயர் இருக்கு, therefore 1 minus z. இந்த டேர்ம் தனியா இருக்குது z. சோ இது வரைக்கும் நம்ம எழுதிட்டோம்னா இந்த சம் முடிஞ்சிரும். இதே மாதிரி இதுல பேஸ் இதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் சம் என்னன்னா 2n plus 1 3n plus 1 n plus 2. இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் பார்க்கணும். சில நேரம் 6 மார்க்குக்கு இந்த சம் கேட்பாங்க, n into n plus 1. ஸோ இந்த ரெண்டு சம் இதை பேஸ் பண்ணி நம்ம பார்த்துட்டோம்னா போதுமானது. இதுக்கப்புறம் நம்ம எது சம் பார்க்கணும் அப்படின்னா find z inverse of z square divided by z minus a z minus b using கன்வல்யூஷன் தியரம். கன்வல்யூஷன் தியரத்தை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய சம் நமக்கு z inverse of z square divided by z minus a z minus b equal to z inverse of z by z minus a star z by z minus b. அப்ப z inverse of இது ரெண்டு தனித்தனியா எழுதுங்க பார்க்கலாம். z by z minus a star z inverse of z by z minus b. இதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். z transform of a power n அப்படினா z by z minus a. therefore a power n star b power n, that is z transform of a power n equal to z by z minus a. a power n equal to z inverse of z by z minus a. so convolution of two function f of n star g of n equal to sigma k equal to 0 to n f of k g of n minus k. so convolution of two function ல நம்ம எழுதுறோம் equal to, இங்க a power k sigma k equal to 0 to n. ஒரு n க்கு பதிலா k, இன்னொரு n க்கு பதிலா நம்ம என்ன கொடுக்கிறோம்? n minus k ன்னு கொடுக்கிறோம். therefore sigma k equal to 0 to n a power k
b power n b power minus k. இந்த n term நான் இப்ப வெளியில எடுக்கிறேன். b power n வெளியில எடுத்துட்டாச்சுன்னா sigma k equal to 0 to n a power k by b power k. ஏன்னா b power minus k கீழ வரும்போது b power k ரெண்டுமே பவர் சேம் டைமா இருக்குது. therefore b power n equal to k equal to 0 to n a by b whole power n. இப்போ n க்கு பதிலா 0 up to எது வரைக்கும் n வரைக்கும் கொடுக்கணும். b power n a by b whole power 0 a by b whole power 1 a by b whole square up to a by b whole power n. So b power n anything power 0 value வந்து நமக்கு என்ன அப்படினா 1. இங்க a by b plus a by b whole square up to பேக்கிறோம் a by b whole power n. இப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா இருக்கு அப்படினா a plus ar plus ar square up to ar power n அப்படினா a equal to first term r equal to common ratio. இப்போ r வந்து greater than 1 னா a into r power n plus 1 minus 1 by r minus 1. எனக்கு r power n ன்னு இருக்கு. ஸ்கூல்ல நீங்க படிச்சிருப்பீங்க r power n minus 1 அப்படினு படிச்சிருப்பீங்க. சோ இங்க a into r power n minus 1 by r minus 1 ன்னு இருக்கும். இங்க நமக்கு r power n ன்னு இருக்கனால இங்க n plus 1 ன்னு எடுக்கறோம். therefore r less than 1 அப்படினா a into 1 minus r power n plus 1 by 1 minus r. சோ நான் இதுல a by b வேல்யூ வந்து எனக்கு கரெக்ட்டா greater than 1 less than 1 தெரியாது. therefore நான் அந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா நான் எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது b power n into a value 1 here a equal to 1 r equal to a by b. therefore a by b whole power n plus 1 minus 1 divided by a by b minus 1. therefore b power n into இதுக்கு நான் LCM எடுத்தேன் அப்படினா a power n plus 1 by b power n plus 1 minus 1 divided by a by b minus 1. இப்போ நான் இத கிராஸ் மல்டிப்ளை பண்றேன். கிராஸ் மல்டிப்ளை that is LCM எடுக்கிறேன். LCM எடுத்தா எனக்கு என்ன வரும் b power n into a power n plus 1 minus b power n plus 1 divided by b power n plus 1 divided by a minus b by b. so b power n கீழ இருக்க டேர்ம்லாம் மேல எடுங்க பார்க்கலாம். a power n plus 1 minus b power n plus 1 divided by b power n plus 1 into b divided by a minus b. so இப்போ ரெண்டு டேர்ம் கேன்சல் ஆயிடும். என்ன டேர்ம்ல கேன்சல் ஆகுது? b power n plus 1 இங்க ஒரு b டேர்ம், அங்க b இங்க b power n. so இப்போ இந்த டேர்முக்கு இந்த டேர்ம் கேன்சல் ஆயிடும். so நமக்கு ரிமைனிங் இருக்கக்கூடிய டேர்ம் என்ன டேர்ம் இருக்குது அப்படினா a power n plus 1 minus b power n plus 1 divided by a minus b. so இதுக்கு நமக்கு ஆன்சர் வந்து இதுதான். so இந்த ஆன்சரை பேஸ் பண்ணி நம்ம சின்ன சின்ன சம்ஸ் செய்யலாம். எப்படி சம் செய்யலாம் அப்படினா இப்போ இந்த சம் z ஸ்கொயர் இங்க வந்து ஒரு 3 இங்க வந்து ஒரு 1 கொடுக்கறான்னு வைங்களே. டேக் 3 equal to a 1 equal to b. so அப்ப நமக்கு சம் வந்து previous sum வந்துரும். z inverse of z square divided by z minus 3 z minus 1 equal to ஆன்சர் வந்து என்னது a power n plus 1 b power n plus 1 divided by a minus b. இந்த ஆன்சர் வந்துரும். so இதுல நம்ம என்ன பண்ணிடலாம்னா put a equal to 3 b equal to 1. அப்ப ஆன்சர் என்ன வந்துரும் 3 power n plus 1 minus 1 power n plus 1 divided by 3 minus 1. therefore 3 power n plus 1 minus 1 divided by 2. ஏன்னா 1 power anything value 1. so அத கொடுத்துக்கலாம். so இதை யூஸ் பண்ணி எல்லாமே பண்ணலாம். நம்ம உங்களுக்கு இத பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் வந்து z ட்ரான்ஸ்ஃபார்ம் வீடியோ நம்பர் 3 or 4 ல நம்ம இத பத்தி சொல்லி கொடுத்திருக்கேன். so அந்த சம்ம நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இத வச்சு எப்படி ஷார்ட்கட்ல செய்யலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அடுத்து இத பேஸ் பண்ணி அடுத்த சம் using partial fraction பத்தி அதுல இருந்து ஒரு சம் நம்ம பார்க்கலாம். find z inverse of அதுக்கு அடுத்த சம். find z inverse of z cube divided by z minus 1 the whole square z plus 2 using partial fraction. so இங்க z cube f of z equal to z cube divided by z minus 1 the whole square z plus 2. இங்க நியூமரேட்டர்ல இருக்கக்கூடிய டிகிரி z cube, டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய டிகிரி வந்து z cube. ஏன்னா z ஸ்கொயர் இது ஒரு z ப்ராடக்ட் பண்ண z cube. இந்த மாதிரி சிச்சுவேஷன் நம்ம பார்ஷியல் ஃபிராக்ஷன் பண்ண கூடாது ரெண்டு ஈக்குவல் டிகிரில இருக்கும்போது. சோ நியூமரேட்டர்ல இருக்கக்கூடிய டிகிரியை கம்மி பண்றதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படினா இந்த டேர்மை z ஸ்கொயர் னு எழுதிட்டேன். இது கூட எழுதிக்கலாம் f of z by z equal to z square divided by z minus 1 the whole square z plus 2 இப்படி எழுதிட்டேன். சோ இந்த ஒரு z அப்படியே இருக்கு. இனி வந்து நம்ம பார்ஷியல் ஃபிராக்ஷன் பண்ணலாம். a by z minus 1 b by z minus 1 the whole square c by z plus 2
இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா z ஸ்கொயர் டிவைடட் பை z minus 1 the whole square z plus 2 எல்சிஎம் எடுங்க எல்சிஎம் எடுத்தா z minus 1 the whole square z plus 2 ஏல என்ன டேர்ம் இருக்கு நமக்கு z minus 1 இருக்கு எதுலாம் இல்ல ஒரு z minus 1 டேர்ம் இல்ல ஒரு z plus 2 டேர்ம் இல்ல b ல z plus 2 மட்டும் இல்ல c ல z minus 1 the whole square இல்ல சோ இப்போ பார்ஷியல் ஃபிராக்ஷன் கரெக்ட்டா எடுத்துட்டோம் இப்போ இங்க z ஸ்கொயர் ஈக்குவல் டு a into z minus 1 z plus 2 plus b into z plus 2 c into z minus 1 the whole square இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா put z equal to 1 z க்கு வேல்யூ நம்ம 1 ன்னு கொடுத்துட்டோம்னா நமக்கு என்ன வந்துரும் 1 ஸ்கொயர் equal to இந்த டேர்ம் வந்து நமக்கு 0 ஆயிரும் a டேர்ம் 0 b டேர்ம் வந்து 1 plus 2 c டேர்ம் வந்து 0 ஆயிரும் therefore 1 equal to 3b therefore 1 by 3 equal to b இப்போ b வேல்யூ நம்ம 1/3 அப்படி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அதுக்கு அப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் a வேல்யூ இங்க வந்து +2 இருக்கு அப்ப z -2 கொடுத்தா a b 0 ஆயிரும் c வேல்யூ கிடைச்சிரும் therefore put z equal to -2 therefore -2 the whole square equal to a value 0 plus b value 0 c equal to -2 -1 the whole square therefore இங்க வந்து 4 equal to -3 square நமக்கு என்னது 9c therefore 4/9 equal to c equal to 4/9 c equal to 4/9 அடுத்து நமக்கு வந்து என்ன அப்படினா put வேற ஏதாவது டேர்ம் இருக்கா +1 -1 ரெண்டு டேர்ம் தான் இருக்கு இதுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் ஷார்ட்டன் பண்ணதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா equating the coefficient of z square coefficient of z square எடுத்து பார்க்கலாம் இல்ல அப்படினா z = 0 ன்னு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கால்குலேஷன்ஸ் பெருசா வரும் therefore நம்ம அத தவிர்க்கிறதுக்காண்டி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படினா equating the coefficient of z square on both sides ரெண்டு சைடு எடுக்க இப்ப z square ஓட கோஎஃபிஷியன்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல 1 ன்னு இருக்கு இந்த z மல்டிப்ளை பண்ணா z square கோஎஃபிஷியன்ட் வந்து a இங்க z square கிடையாது இங்க z square இருக்கு கோஎஃபிஷியன்ட் வந்து c அப்போ 1 = c வந்து எனக்கு வேல்யூ தெரியும் என்னது 4/9 அப்போ 1 - 4/9 equal to a 9 - 4/9 equal to a equal to 5/9 equal to a so இப்போ a b வேல்யூ எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சாச்சு இத தூக்கி நம்ம ஈக்குவேஷன் நம்பர் அந்த வேல்யூ that is f of z by z இதெல்லாம் நான் இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்றேன் எனக்கு என்ன கிடைக்குன்னு பாருங்க f of z by z equal to a ஓட வேல்யூ வந்து நமக்கு 5/9 divided by z minus 1 b ஓட வேல்யூ 1/3 divided by z minus 1 the whole square c ஓட வேல்யூ 4/9 divided by z plus 2 சோ இத நம்ம அப்ளை பண்ணிட்டேன் இப்போ நமக்கு வந்து இந்த டேர்ம் எப்படி அதுக்கு அப்புறம் நம்ம எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறத நான் சொல்றேன் so f of z by z இந்த z இப்ப மேல மல்டிப்ளை பண்ணா நமக்கு எனக்கு 5/9 therefore 5/9 into z by z minus 1 அடுத்தது 1/3 z by z minus 1 the whole square இந்த z உள்ள மல்டிப்ளை பண்றேன் next plus 4/9 இன்வெர்ஸ் எடுக்கணும் therefore z inverse of f of z equal to z cube divided by z minus 1 the whole square z plus 2 equal to 5/9 z inverse of z by z minus 1 plus 1/3 z inverse of z by z minus 1 the whole square plus 4/9 z inverse of z by z minus of minus 2 therefore 5/9 இதுக்கு ஃபார்முலா நமக்கு என்னது a power n a க்கு இடத்துல 1 இருக்கு therefore 1 power n plus 1/3 இங்க z transform of n ஃபார்முலா வந்து இந்த டேர்ம் தான் plus 4/9 into இங்க a க்கு பதிலா -2 therefore -2 whole power n இதுதான் நமக்கு வந்து பார்ஷியல் ஃபிராக்ஷன்ல இருக்கக்கூடிய சம் பார்ஷியல் ஃபிராக்ஷன்ல கொடுத்திருக்க சம் டிகிரி ரெண்டு சேமா இருந்தா ஒரு z வெளியில எடுக்கணும் அட்லீஸ்ட் ஒரே ஒரு z இருந்தாலும் z வெளியில எடுத்துட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஏன் அப்படினா z ட்ரான்ஸ்ஃபார்ம் கடைசில ஒரு z மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு அந்த ஃபார்முலா ஃபார்மேட்டுக்கு ஈஸியா வந்துரும் சோ அதனால பார்ஷியல் ஃபிராக்ஷன் சம் செய்யும்போது நம்ம என்ன பண்ணிக்கணும்னா டிகிரி சேமா இருக்குதான்னு செக் பண்ணனும் ஒரே ஒரு z இருந்தாலும் வெளியில எடுத்து நீங்க பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும் அப்ப பார்ஷியல் ஃபிராக்ஷன் கரெக்ட்டா ஸ்ப்ளிட் பண்ணதுக்கு அப்புறம் ab வேல்யூ கொடுக்கலாம் கொஞ்சம் கால்குலேஷன் லிமிட் பண்றதுக்கு ஈக்குவேஷன் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் z ஸ்கொயர் z கியூப் அந்த மாதிரி எடுத்தோம்னா கொஞ்சம் ஷார்ட் ஆயிரும் அதுக்கு அப்புறம் இந்த z உள்ள மல்டிப்ளை பண்ணனும் மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் z இன்வெர்ஸ் ஆஃப் அந்த ஃபார்முலா பார்க்கணும் சோ z ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலா வீடியோ நம்பர் 1ல நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன் சோ அந்த ஃபார்முலா கொஞ்சம் படிச்சிட்டீங்கன்னா இது வந்து கடைசியா நல்லா செஞ்சலாம் கடைசியா ஒரே ஒரு சம் அந்த சம் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படினா solve the differential equation y of n plus
2 plus 6 into y of n plus 1 plus 9 into y of n equal to 2 power n, given that y of 0 and y of 1 equal to 0 ஒரு அந்த டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் அந்த क्वेश्चन இல்லாத क्वेश्चन பேப்பர் இருக்காது. ஸோ கண்டிப்பா நீங்க என்ன பண்ணிக்கணும்னா சால்வ் தி டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் கண்டிப்பா படிக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு அதை பேஸ் பண்ணி ஒரு சம் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே, சால்வ் difference equation y of n plus 2 plus 6 into y of n plus 1 plus 9 into y of n equal to 2 power n, given that y of 0 equal to y of 1 equal to 0. So இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் அண்ணா யூனிவர்சிட்டி 8 மார்க் சம் தான். அடிக்கடி எக்ஸாம் அந்த क्वेश्चन பேப்பர்ல நமக்கு கேட்கக்கூடிய சம் தான். இதே மாடல்ல தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன எடுக்கணும் அப்படின்னா z ட்ரான்ஸ்ஃபார்ம் நம்ம என்ன பண்ணணும், z ட்ரான்ஸ்ஃபார்ம் y of n plus 1 ஃபார்முலா படிக்கணும், y of n plus 2 ஃபார்முலா படிக்கணும், z ட்ரான்ஸ்ஃபார்ம் y of n plus 3 ஃபார்முலா படிக்கணும். அந்த மூணு ஃபார்முலா ஃபர்ஸ்ட் படிக்கணும். அதை படிச்சதுக்கு அப்புறம் இந்த ஃபார்முலா அதை சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அதுக்கு அப்புறம் சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு பார்ஷியல் ஃபிராக்ஷன் சம் மாதிரி மாடல் வந்துரும். ப்ரீவியஸா நம்ம பார்ஷியல் ஃபிராக்ஷன் சம் எப்படி செய்யணும்னு பார்த்தோம். சோ அதுக்கு அப்புறம் அதே ப்ரொசீஜர்ல நம்ம பார்ஷியல் ஃபிராக்ஷன் செஞ்சு ஆன்சரை கொண்டு வந்துடலாம். 9 into y of n equal to 2 power n. இப்போ z transform taking z transform, இப்போ z transform எடுக்கிறேன். z transform of y of n plus 2 plus 6 into z transform of y of n plus 1 plus 9 into z transform of y of n equal to z transform of 2 power n. நான் சொன்ன பாத்தீங்களா அந்த ஃபார்முலா படிக்கணும்னு. இந்த யூஸ் ஆகுது பாருங்க, z transform y of n plus 1 z transform of y of n plus 2. சோ அந்த ஃபார்முலா படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு அப்படியே அப்ளை பண்ணிரலாம். இங்க z square into f of z minus z square into y of 0 minus z transform of y of 1 minus plus 6 into z transform y of n plus 1 ஃபார்முலா z transform of f of z minus z transform of y of 0 plus 9 into z transform of y of n equal to z by z minus 2. இது எப்படினா z by z minus 2 னு கொடுத்தேன். z transform of a power n ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும், z by z minus a, therefore z by z minus 2 given. இங்க நமக்கு என்னக்குள்ள கொடுத்திருக்கு, substituting y of 0 equal to y of 1 equal to 0 and taking z transform of y of n equal to y bar or f of z. So z transform of y of n க்கு பதிலா f of z னு எடுக்கணும். சம்ல நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, y of 0 y of 1 க்கு வேல்யூ என்னெல்லாம் கொடுத்திருக்காங்களோ அந்த வேல்யூ நம்ம இப்ப அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்றோம். அது வரைக்கும் பண்ணிட்டோம்னா நமக்கு 4 மார்க். அதுக்கு அப்புறம் பார்ஷியல் ஃபிராக்ஷன் பண்ணா 4 மார்க். டோட்டலி 8 மார்க் சம். சோ இப்போ வந்து நமக்கு z square into f of z minus y of 0 value 0, இங்க y of 1 value 0 plus 6 into z transform of f of z minus இந்த y of 0 value 0, 9 into z transform of y of n னா f of z equal to z by z minus 2. சோ இப்போ நமக்கு என்னென்ன டேர்ம்ல இருக்கு, z square into f of z இருக்கு, இங்க ஒரு plus 6 z into f of z இருக்கு, இங்க ஒரு 9 into f of z இருக்கு, z by z minus 2. therefore f of z நான் காமனா வெளியில எடுத்துட்டோம்னா z square plus 6z plus 9 equal to z by z minus 2. therefore f of z equal to இங்க 9 அப்படினா நமக்கு என்ன வரும், 9 equal to 3 3, ப்ராடக்ட் பண்ணா plus 9 ஆட் பண்ணா plus 6, therefore z by z minus 2, therefore z plus 3 the whole square. f of z னா நமக்கு என்ன தெரியும், z transform of y of n, therefore z transform of y of n z by z minus 2 z plus 3 the whole square. therefore y of n equal to z inverse of z by z minus 2 z plus 3 the whole square. சோ இது வரைக்கும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிருக்கோம். நல்லா பாருங்க, ஒரு சால்வ் தி டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் கொடுத்திருக்கு. அந்த ஈக்குவேஷனுக்கு z ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்துர்க்கேன். z ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலாவை அப்ளை பண்ணிருக்கேன். z ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் y of n plus 2 ஃபார்முலா, z ட்ரான்ஸ்ஃபார்ம் y of n plus 1 ஃபார்முலா அப்ளை பண்ணிருக்கேன். பண்ணதுக்கு அப்புறம் சப்ஸ்டிட்யூட்டிங் கொடுத்திருக்க வேல்யூ அப்ளை பண்ணிருக்கேன். டேக்கிங் z ட்ரான்ஸ்ஃபார்ம் y of n னா f of z னு கொடுத்திருக்கேன். சோ சால்வ் பண்ணி அதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணியே கொண்டு வரேன். f of z லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சிட்டு மத்தெல்லாம் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரேன். அகைன் f of z ஈக்குவல் நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணி z ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் y of n னு கொடுத்துறணும். y of n இந்த z அங்க வரும்போது z இன்வெர்ஸ் னு வந்துரும். சோ இதுக்கு அப்புறம் நம்ம பார்ஷியல் ஃபிராக்ஷன் ப்ரீவியஸா நம்ம பார்த்த சம் அதே சம் அப்படியே பார்ஷியல் ஃபிராக்ஷன் செஞ்ச மாதிரி வரும். சோ இதுக்கு அப்புறம் நம்ம பார்ஷியல் ஃபிராக்ஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். Okay, z inverse of
that is f of z equal to z by z minus 2 z plus 3 the whole square. ஒரே ஒரு z இருக்கு. சோ அந்த டேர்ம் நான் வெளியில எடுத்துறேன். f of z by z. இப்போ ரிமைனிங் நமக்கு இருக்கு 1 by z minus 2 z plus 3 the whole square equal to a by z minus 2 b by இங்க ஸ்கொயர் இருக்கு. ஸ்கொயர் இருந்தா ஸ்கொயர் இல்லாம ஒரு டேர்ம், ஸ்கொயரோட ஒரு டேர்ம் நம்ம அதுல கொடுக்கணும். சோ இது இப்படி தான் பார்ஷியல் பைக்கு ஸ்ப்ளிட் பண்ணனும். ஸ்கொயர் இருந்தா ஸ்கொயர் இல்லாம ஒரு டேர்ம், ஸ்கொயரோட ஒரு டேர்ம். therefore 1 divided by z minus 2 z plus 3 LCM எடுத்து பாருங்க. z minus 2 z plus 3 the whole square. இப்போ a ல என்ன டேர்ம் இருக்கு? z plus 3 the whole square டேர்ம் இல்ல. b ல வந்து நமக்கு ஒரு z minus 2 டேர்ம் இல்ல, ஒரே ஒரு z plus 3 டேர்ம் இல்ல. c ல z minus 2 டேர்ம் மட்டும் இல்ல, z plus 3 the whole square இருக்கு டினாமினேட்டர்ல. சோ இது மட்டும் இல்ல. இங்க ஒரே ஒரு z plus 3 மட்டும் தான் இருக்கு, ஒரு z plus 3 இல்ல, ஒரு z minus 2 இல்ல. இங்க z minus 2 மட்டும் இருக்கு, இந்த டேர்ம் இல்ல. சோ அந்த டேர்ம் எழுதிட்டேன். சோ இப்போ ரெண்டு டேர்ம் டினாமினேட்டர் கேன்சல் ஆயிரும். therefore 1 equal to a into z plus 3 whole square, b into z minus 2 z plus 3 c into z minus 2. இப்போ நம்ம put z equal to minus 3. minus 3 கொடுத்தா a யும் b 0 ஆயிரும், c வேல்யூ கிடைச்சிரும். therefore 1 equal to a value 0, b value 0, c equal to minus 3 minus 2. so minus 3 minus 2 minus 5, 1 equal to minus 5c, minus 1 by 5 equal to c. so c value வந்து நமக்கு minus 1 by 5 அப்படி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு அப்புறம் put z equal to 2 கொடுங்க. அப்போ 1 equal to a into 2 plus 3 whole square, b value 0, c value 0. இங்க 2 plus 3 5 square 25. therefore 1 equal to 25a, 1 by 25 equal to a. அப்போ a value 1 by 25 அப்படி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இனி வந்து நம்ம வேற நம்பர்ஸ் கொடுக்க முடியாது. ஏன்னா கீழ வந்து நமக்கு ரெண்டு டேர்ம் தான் இருக்கு. z க்கு பதிலா +2 கொடுக்கலாம், z equal to -3 கொடுக்கலாம். சோ அதுக்கு அப்புறம் நம்ம கால்குலேஷன் எப்படி சால்வ் பண்ணலாம்? ஒண்ணு z equal to 0 னு போட்டா கால்குலேஷன் பெருசாகும். z equal to equating the coefficient of z square எடுத்தோம்னா ஷார்ட் ஆயிடும். சோ equating the coefficient of z square. coefficient of z square left hand side is 0, right hand side ஒரு z square இருக்கு, coefficient வந்து a. இங்க z into z square, z into z square, coefficient வந்து b. அப்ப 0. a வேல்யூ நமக்கு 1 by 25 தெரியும். therefore b equal to minus 1 by 25. so இப்ப a வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, b வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, c வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த கண்டுபிடிச்ச வேல்யூ தூக்கி இந்த ஈக்குவேஷன்ல நம்ம என்ன செய்ய போறோம்? சால்வ் பண்ண போறோம். so இப்போ வந்து நமக்கு என்ன டேர்ம் இருக்கு? f of z by z equal to a வேல்யூ நமக்கு என்னது? a வேல்யூ 1 by 25 equal to z minus 2. b வேல்யூ நமக்கு என்னது? minus 1 by 25 z plus 3. c வேல்யூ என்னது நமக்கு? minus 1 by 5 z plus 3 the whole square. therefore f of z equal to 1 by 25. இப்போ இந்த z அங்க கொண்டு வந்திருங்க. z by z minus 2 minus 1 by 25 z by z plus 3. அதுக்கு அப்புறம் minus 1 by 5 z by z plus 3 the whole square. இப்போ இந்த டேர்முக்கு நம்ம z இன்வெர்ஸ் எடுக்க போறோம். z inverse of f of z, that is f of z and the term. therefore z inverse of z by z minus 2 z plus 3 the whole square equal to 1 by 25 z inverse of z by z minus 2 minus 1 by 25 z inverse of z by z minus of minus 3 minus 1 by 5 z inverse of z by z minus of minus 3 the whole square. so இதெல்லாம் ஃபார்ம் வந்து நம்ம வீடியோ நம்பர் 1 ல நான் கொடுத்திருக்கேன். therefore 1 by 25 இது வந்து 2 power n minus 1 by 25 minus 3 whole power n minus 1 by 5. இங்க வந்து a டேர்ம் இல்ல. அப்ப a டேர்ம் இல்லனா n into a வேல்யூ minus 3 whole power n minus 1. so z transform of n into a power n minus 1 அப்படின ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இதனோட வேல்யூ நான் கொடுத்துட்டேன். so equal to y of n equal to y of n. so நமக்கு y of 0 னு ஒரு டேர்ம் இருக்கு பாத்தீங்களா? y of 0 equal to y of 1 equal to 0. இது வந்து நமக்கு given condition. அப்படிதானே? given condition கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல n க்கு பதிலா 0 கொடுங்களேன். put n equal to 0. n equal to 0 கொடுத்தா 1 by 25 2 power 0 minus 1 by 25 minus 3 power 0 minus 1 by
இதுக்கு n க்கு பதிலா 0 minus 3 whole power 0 minus 1. So 2 power 0 value 1. இங்க 1 by 25 minus 1 by 25. இது anything power 0 value 1. இங்க வந்து 0 கொண்டு மல்டிப்ளை பண்ணா 0. So இது ரெண்டு கேன்சல் ஆயிரும் equal to 0. So நம்மளோட கண்டிஷன் y of 0 equal to 0 ன்னு தான் வந்திருந்துச்சு. y of 1 கொடுத்தாலும் நமக்கு 0 வரும். So கொடுத்திருக்க கண்டிஷன் கரெக்ட், நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சரும் கரெக்ட். So இந்த சம் அட்லீஸ்ட் இந்த z டிரான்ஸ்ஃபார்ம் யூனிட்ல நீங்க வந்து problem based on convolution theorem, problem based on solve the difference equation and partial fraction இந்த மூணு அட்லீஸ்ட் படிச்சா கூட நீங்க கண்டிப்பா இதுல வந்து ஒரு 16 மார்க் எடுத்துடலாம் அப்படிங்கறத நான் கான்ஃபிடென்ட்டா சொல்லுவேன். ஸோ அடுத்தது ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம், ஒரே வீடியோவா ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் உங்களுக்கு அந்த அடுத்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி.